Hi friends, welcome to Cell Vlog. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV 7XO வண்டி இப்போ நிக்குது பாத்தீங்களா? AX7 வேரியன்ட் ஒரு குயிக் வாக் அரவுண்ட் தான் பார்க்க போறோம். இந்த வண்டியில என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வாக் அரவுண்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மஹேந்திரா XUV 7XOங்க இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டூயல் LED ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்து ஃபுல் ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பழைய XUV 7XO எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆனால் இந்த கிரில்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நல்லா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் வந்துட்டு மஹேந்திராவோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியில் 540 டிகிரி கேமரா வருதுங்க. 540 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிரில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா மேசிவாகவே இருக்குது. ஏர் ஃப்ளோக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த கிரில்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஸ்கிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்து வண்டியில் வரலைங்க, டம்மியாக தான் விட்டுருக்காங்க. அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 235 60 618 சைஸில் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா சைடு மிரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 540 டிகிரி கேமராவோட சைடு மிரர் கேமரா இந்த இடத்துல வந்துடுதுங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒன் டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம். வண்டியோட சைடு வியூ வந்து பாருங்கள். டோட்டல் சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ABC பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் ரெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேனரோமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு AX7 வேரியண்ட்டில் வந்துடுதுங்க. நம்ம அப்படியே இந்த சைடில் வந்தோன்னா இந்த C பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஓப்பனிங் இருக்கிற மாதிரி கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. பிஃபோர் 700 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க 7XOவில் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எந்த பெரிய டிஃப்ரென்ஸஸும் இல்லை. பட் ஆனால் வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லுக் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நல்லாவே மாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்பாயிலர் வந்துடுதுங்க. மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ரூப்பில் ஸ்டாப் லைட் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீஃபாகர் இருக்குங்க. கீழே வந்து வைப்பர் வித் வாஷர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு மஹேந்திரா லோகோ இருக்குதுங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து டெயில் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து LEDயில் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டாப் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. AX7க்கான பேட்சிங் இருக்குங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா XUV 7XO அப்படிங்கிற பேட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரியர் கேமரா வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸையும் பார்த்துருவோம். வண்டியோட பூட் ஸ்பேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர்ஸுமே இருக்கும்போது ஒரு 80 லிட்டர் தாங்க கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் இந்த கடைசி 2 சீட்டை வந்து மடித்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 540 550 லிட்டர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குங்க. பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன LED லைட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த இடத்துல எந்த ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சைடில் தாங்க கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 60 லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து வண்டியோடய வந்துடுதுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க. இது வந்து 180 PS 430 Nm டார்க்குங்க. இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுவே ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் உங்களுக்கு 450 Nm டார்க் வந்துடுங்க. இந்த வண்டியிலே உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட் இருக்குங்க. 2 லிட்டர் பெட்ரோல். அது வந்து 200 PSம் 380 Nm டார்க்கோடையும் வந்துடுங்க. மஹேந்திரா இந்த XUV 7XO அப்படிங்கிற சீரீஸில் தான் இந்த ஃப்ரீக்வன்சி டாமின்சி டேம்பிங் அப்படிங்கிற சஸ்பென்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டிரைவ் போகும்போது கண்டிப்பாக ஓட்டி பார்க்கலாங்க. ஓகேங்க, நம்ம டிரைவர் சைடு டோர் இப்போ வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஃப்ளஷ் டோரை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வண்டியோட டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஒரு 90 டிகிரி சூப்பராகவே ஓப்பன் ஆகுது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆக்ஷன்ஸ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பீச் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அதை வந்து சாஃப்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டிக்குள்ளே ஏறி உட்காரலாம். சரியான வெயிலாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வண்டியில் பவர் சீட் இருக்கிறனால நான் வண்டிக்குள்ளே ஏறி டோரை க்ளோஸ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் பொசிஷனுக்கு வருதுங்க. அதே மாதிரி டோரை திறந்தாலும் அதே மாதிரி பின்னாடியும் போயிடுது. இந்த ஒரு மேசிவான ஒரு டிஸ்பிளே வந்து வண்டியில் இருக்குங்க. நீங்கள் அந்த கடைசி டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். சென்டரில் இருக்கிற கன்சோலில் தான் வண்டிக்கு தேவையான மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கவும் முடியுங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டரும் டிஜிட்டலாக கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதலான சூப்பரான விஷயங்க. ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல
இந்த இடத்துல இப்படி டச் பண்ணாலே ஹார்ன் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. நிறைய காசில் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்துட்டு ஹார்ன் அமுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் மகேந்திராவில் உண்மையிலே இந்த லெஃப்ட்டில் இந்த இடத்துல அமுத்தினாலே ஹார்ன் அடிக்கிற மாதிரி வச்சுருந்தது சூப்பரான விஷயங்க என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், ரைட்லேயும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பரான விஷயம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குதுங்க. நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ரேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குதுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வைப்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட் அப்புறம் டெலஸ்கோபிக் 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வந்துடுதுங்க. நீங்கள் இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் பவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. AX7 வேரியண்ட்டில் உங்களுக்கு டிரைவர் சைடு வந்து பவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 3 மெமரி ஃபங்க்ஷன்ஸ். அலுமினியம் பிரஸ்ட் மாதிரி இருக்குங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது இந்த டோர் ஓப்பனர் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்து பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர் விண்டோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லாக்குக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இந்த இடத்துல கீழே ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்விட்டருக்கான ப்ரொவிஷனும் இருக்குதுங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த டேஷ்போர்டு ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரிபிள் டோனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாக்காகவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரும், கீழே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் கலர் வந்து சூப்பராக ட்ராவல் ஆகுது. என்ன ஒன்று, இந்த வண்டியில் ஒயிட் கலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்குங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் வண்டியை. அந்த ஒயிட் கலர்ஸ் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் அப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல ஏசிக்கான இது வின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்து அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்சுக்கான கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது. கீழே இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட்டும் ஒரு டைப் ஏ போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் எதுவும் கிடையாது. அப்புறம் இங்கே வந்தோன்னா மேனுவல் கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்குக்கான லிவரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோட் செலக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ஸ்மார்ட் கீங்க, இதுதான் வண்டியோடைய ஸ்மார்ட் கீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா மூவபுளாக கொடுத்துருக்காங்க. அதுவும் சாஃப்ட் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ், மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்டெயின்மெண்ட்லேயே தாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தோன்னா உங்களுக்கு மேனுவல் IRVM தாங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சன்கிளாஸ்க்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேனரோமிக் சன்ரூஃபுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல SOSக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு சன்சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வேனிட்டி மிரரும் கிடையாது. டிக்கெட் ஹோல்டருக்கான இது கூட கிடையாது. அதே நம்ம கோபேஸ்டர் சைடு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு LED லைட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஐபேட்லாம் வச்சுக்கலாம் போல இருக்குது. ஐபேடு இல்லை மேக்புக் எதாவது வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல், நல்லா லெதர் ரேப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. டிரைவர் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க, வேறு லெவல் கம்ஃபர்ட்டு. உங்களுக்கு இந்த பவர் சீட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து பவரில் கொடுத்துருக்காங்க. லம்பர் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி நாபில் தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர்லேயே தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போது ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்துலாங்க. செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வைட்டராகவே ஓப்பன் ஆகுது. நம்ம வீட்டில் ஏஜ்டானவங்க யாராவது இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக ஏறிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கங்க. அப்படிக்குள்ளே ஏறிடுவோம். உள்ளே ஏறினதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேலே LED லைட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல கிராப் ஹேண்டில் இருக்குதுங்க. டிரைவர் தவிர மற்ற எல்லாத்தையுமே கிராப் ஹேண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்சல் ஹூக் மாதிரியும் கோட் ஹூக் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் பிளைண்டர்ஸ் வந்து எதுவும் கொடுக்கலைங்க, கொடுத்துருக்கலாம், கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரோம் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா லாக் அண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான பட்டன் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சின்ன காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் இருக்குதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டு கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபி ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஃபோன் வந்து இப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸுக்கான கண்ட்ரோலுமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கிறது. அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 சீட்டர் வேரியண்ட்டுங்க. 6 சீட்டர் வேரியண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கேப்டன் சீட்ஸ் வந்து வண்டியில் வந்துருங்க. ரியரில் ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குங்க. பின்னாடி சாஞ்சு உட்காருமா நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3 பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்கார 3 பேத்துக்குமே ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரெக்லைன் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் பாருங்கள், ரெக்லைன் பண்ணிக்க முடியும். ஆனால் XCV 9Sல வந்துட்டு ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. இந்த காரில் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் கொடுக்கலைங்க. XCV 9Sல கொடுத்த மாதிரி இதுலேயும் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. இப்போ வந்து தேர்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? தேர்ட் ரோ உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லிவர் கொடுத்துருப்பாங்க. இதை அமுத்தினோம்னா, அந்த லிவரை அமுத்தினோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ஓப்பன் ஆயிருங்க. இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டைப் சி எதுவும் கிடையாதுங்க. சப்வூஃபர் ஸ்பீக்கருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல கப் ஹோல்டருக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு கப் ஹோல்டர் வச்சுக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட சீட்டட் பொசிஷன்லேயே தான் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக்கு நல்லாவே இடிக்குதுன்னே சொல்லலாம். எனக்கு தலையுமே வந்து இடிக்குது. பட் நான் 5.10 அடி இருப்பேன். அதனால் எனக்கு வந்து அது இடிக்கலாம். பட் ஆனால் ஒரு 5 அடி இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி பேனராமிக் சன்ரூஃப் இல்லாத மாடல் எடுத்தாலுமே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மகேந்திரா 7XO AX7 வேரியண்ட்டில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ESP, அப்புறம் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட், 540 டிகிரி கேமரா, பிளைண்ட் ஸ்பாட் மிரர், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்டோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. XUV 7XO AX7 வேரியண்ட் மேனுவல் வேரியண்ட் தான் நம்ம இப்போ வந்து ஓட்டணும். இது வந்து டீசல் வேரியண்ட். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18.95, ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24.70 வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் வருதுங்க. இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா CAI மகேந்திரா அவினாஷி ரோட் பிரான்ச்சுங்க. அவங்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 என்ஜின் ஆப்ஷனுங்க, 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வருது. என்ன அப்படின்னா பெட்ரோலில் வந்துட்டு மேனுவலும், டீசல் வந்து டீசல் மேனுவல் அண்டு டீசல் ஆட்டோமேட்டிக், மொத்தம் 3 கியர் பாக்ஸ் வருதுங்க. அதோடைய ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதையும் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.